Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். UPSC 2025 Series 1 notification release பண்ணிட்டாங்க. So December 11th notification இந்த exam apply பண்றதுக்கு 20 days time கொடுத்திருக்காங்க. So last date for application December 31st குள்ள இந்த exam apply பண்ணிக்கோங்க. So apply பண்ண போறவங்க notification முழுமையா படிச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் apply பண்ணுங்க. இந்த exam apply பண்றதுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் வந்து பண்ண முடியும். upsconline.gov.in இங்க மட்டும் தான் வந்து பண்ண முடியும். So registration one time தான் நீங்க பண்ண முடியும். In case அதுல என்ன mistake இருக்குன்னா Jan 1st ஓபன் பண்ணுவாங்க. அங்க நீங்க சரி பண்ணிக்க முடியும். So apply பண்ணும்போது நிதானமா பார்த்து பொறுமையா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் apply பண்ணுங்க. Okay, so application last date December 31st 6 மணிக்கு டைம் வந்திருக்கும். So 20 நாள் டைம் கிட்ட வந்திருக்கு. அது வரைக்கும் நீங்க கொண்டு போக வேணாம். இந்த வாரத்துக்குள்ள முழுமையா பண்ணி முடிச்சிருங்க. இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ராங்கா போட்டுட்டா நெகட்டிவ் மார்க் உண்டு. எல்லாமே முழுமையா நம்ம வந்து பார்க்கலாம். சோ அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொன்னலையா, சோ போட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் பழைய போட்டோ இங்க வந்து வேண்டாம். ஏன்னா நீங்க ட்ரைனிங் போறீங்கன்னா அங்க என்ன ஃபேஸ் இருக்கும் அதே ஃபேஸ் தான் அப்ளிகேஷன் போட்டோலயே வந்திருக்கும். நீங்க பழைய போட்டோ கொடுத்தா உங்க ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். சோ கிளியரா வந்து பார்த்து கொடுங்க. பிளஸ் உங்க போட்டோகிராஃப்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் டேட் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். என்னைக்கு கிடைக்கலையோ டேட் நீங்க வந்து போட்டாகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு போட்டோ டேட்டை மட்டும் வந்து மாத்திப்பாங்க. அந்த வேலை பண்ணாதீங்க. எக்ஸாம் சின்சியரா நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க, போஸ்ட் வேணும் அப்படின்னா புது போட்டோ எடுத்துக்கோங்க. அந்த போட்டோல உங்களோட நேமும் டேட்டும் அது இருந்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் 3/4 ஆஃப் அந்த ஸ்பேஸ்ல உங்க ஃபேஸ் தான் வந்திருக்கும். ஃபார் இன் கேஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல முக்காவாசி இடத்துல உங்க ஃபேஸ் மட்டும் தான் வந்திருக்கும். அது கிளியரா வந்து பாத்துக்கோங்க. நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சைஸ் கிடையாது. அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல உங்க ஃபேஸ் அதிகமா ஜூம் ஆயிருக்கும். இது எல்லாமே ஸ்டுடியோல போகும்போது சொல்லுங்க, அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ போட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்ல அப்ளை பண்றதுக்கு போட்டோகிராஃப், சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த் முக்கியமா பார்ப்பாங்க. கிளியரா பார்த்து பண்ணிக்குவாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டல் மொத்தம் 457 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல IMA பொறுத்த வரைக்கும் 100, நேவல் அகாடமி 32, ஏர்ஃபோர்ஸ் 32, OTA பொறுத்த வரைக்கும் 275 அண்ட் உமன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 வந்து கொடுத்துருக்காங்க. இதுல NCC நீங்க முடிச்சிருந்தா அவங்களுக்காக ஒரு 13 வேகன்சி நேவல் அகாடமில 6 இருக்கு. அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. NCC C சர்டிஃபிகேட் கையில் இருக்கு அப்படின்னா அதுக்கான விவரங்கள் முழுமையில வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. இது முக்கியமா NCC போறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்க. சரி, இப்போ என்ன டவுட் அப்படின்னா எந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும்? நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. IMA இருக்கு, IN இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து பண்ண முடியும். நம்ம வந்து பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா உமன் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் OTA மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். உங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் அதுதான் வந்திருக்கும். ஒன்லையும் அது மட்டும் தான். ஸோ ஃபீமேலுக்கு OTA மட்டும் தான், வேற எதுவுமே வந்து கிடையாது. மேல் பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது IMA, INA, ஏர்ஃபோர்ஸ், OTA தான் கொடுக்க முடியும். இந்த இடத்துல இன்கேஸ் நீங்க OTA மட்டும் தான் ஒரே சாய்ஸா வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மட்டும் தான் முதன்மையா எடுத்துப்பாங்க. இன்கேஸ் நீங்க IMA, INA, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது OTA லாஸ்டா வந்து எடுத்துப்பாங்க. அதை மட்டுமே ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஜாயின் பண்ண விரும்புறவங்களுக்கு AF தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்திருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது சாய்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்துடும். ஸோ IMA, INA, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன விஷயமா இருக்கோ, என்ன தேவைப்படுதோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ NCC விவரங்கள் இங்க முழுமையாக கொடுத்துருக்காங்க. இது முழுமையாக செக் பண்ணி பாருங்க. யாரும் எலிஜிபிளா இருக்கீங்க, NCC சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா சில போஸ்ட் இருக்கிறதுனால இன்னும் பெட்டரா வந்திருக்கலாம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்ட் வேலூர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பக்கத்துல என்ன ஊர் உங்களுக்கு வருதோ அதை பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. யாரும் எலிஜிபிள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் மஸ்ட் பி அன்மேரிட். அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. மேரிடிங் அலோட் இல்ல, அன்மேரிட் மட்டும் தான் எக்ஸாம்ஸ் அலோ பண்றாங்க. ஸோ ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் IMA பொறுத்த வரைக்கும் ஸோ மிலிட்டரி அகாடமி ஃபர்ஸ்ட் விஷயம் மேல் கேண்டிடேட், அன்மேரிட் மேல் கேண்டிடேட். உங்களோட ஏஜ் எது வரைக்கும் இருக்கணும் பாருங்க. டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் 2/1/2002 இங்க இருந்து 1/1/2007 இதுக்குள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கா, நீங்க IMAக்கு எலிஜிபிள். அடுத்ததுக்கு நேவல் அகாடமியும் சேம் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் அன்மேரிட் மேல் கேண்டிடேட். ஸோ 2/1/2002 இங்க இதுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/2002 இருந்தா கூட நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. 2/1 அந்த ஜனவரி மந்த் 2 இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 20 to 24 மட்டும் தான். 25 வயசு இங்க வந்து கிடையாது. 20-24 வயசுக்கு வரைக்கும் மட்டும் தான். உங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் 2/1/2002 இங்க இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 1/1/2006 ரைட் இதுக்குள்ள இருக்க அப்படின்னா நீங்க ஏர்ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா ரைட். அப்போ இங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 25 யாரா கொடுத்துருக்காங்களா? இந்த 25 யாருக்காக அப்படின்னா கரண்ட் கமர்ஷியல் பைலட் இப்போ இருக்காங்கல்ல, அந்த பைலட்டுக்கு மட்டும் இந்த ரிலாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு கண்டிஷன் இங்க வந்து உண்டு. என்னன்னா 25 குள்ள இருந்தா நீங்க மேரேஜ் பண்ணிருக்க கூடாது. சேம் டைம் ட்ரைனிங் பீரியட்ல மேரேஜ் அலோ பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்க வேலை இருக்கும்போது மேரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் டைம்ல உள்ள அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. அதை வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மெயினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2/1/2001 இருந்து 1/1/2007 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே சேம் டேட் ஆஃப் பர்த் தான். இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் அதே கான்செப்ட் தான். நாட் பார்ன் earlier than 2nd Jan 2001, நாட் later than 2007 இதுக்குள்ள இருக்கா நீங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மேல் டிவோர்ஸியா இருக்கீங்க இல்ல விடோவா இருக்கீங்கன்னா உங்களை அன்மேரிட் எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்து மேரிட் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிருக்கேன், நோ அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த விடோவா இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாது. மேரேஜ் ஆகாம இருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ IMA பொறுத்த வரைக்கும் டிகிரி எது முடிச்சிருந்தாலும் ஓகே. நேவல் அகாடமி எனி டிகிரி உங்களுக்கு வந்து ஓகே. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி மட்டும் பாருங்க டிகிரி வந்து ஓகே. பட் நீங்க 10th and 12th படிக்கல இல்லையா? 12th பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸும் மேக்ஸும் அங்க நீங்க எடுத்துருக்கணும் இல்லையா? பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு பிசிக்ஸோ மேக்ஸ் எல்லாமே உள்ள சேர்ந்து வந்துடும். ஸோ எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏர்ஃபோர்ஸுக்கு மட்டும் இன்ஜினியரிங் மஸ்டா வந்திருக்கும். இல்லைனா 11th and 12th நீங்க பிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் சேர்ந்து நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் செம் படிக்கிறவங்க எக்ஸாம் எழுத முடியுமா? தாராளமாக எழுத முடியும். பட் இந்த இடத்துல
பிரசன்ட் பேக்லாக் எதுவுமே இருக்கக்கூடாது. அரியர் இல்லாம இருந்தா இந்த எக்ஸாம் நீங்க எழுதிக்கலாம். ஃபைனல் படிக்கிறவங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 200 rupees. இந்த இடத்துல SC ST பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்திருக்காது. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு யாரும் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி வந்திருக்கும். இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ முழுமையாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது கிளியரா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சிலபஸ் எப்படி கொடுத்துருக்க நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ மிலிட்டரி அகாடமி, நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இந்த 3 எக்ஸாம்ஸ்மே இங்கிலீஷ், ஜெனரல் நாலேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் முழுமையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 hours அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் எக்ஸாம் அந்த மாதிரி வந்து போகும். ஸோ முழுமையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமா 100 மார்க் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. புரியுதா? கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணிட்டா அந்த டைம் டேபிள் எல்லாமே கிளியரா வந்துரும். இந்த இடத்துல ஓடிஏ போறீங்க அப்படின்னா மேக்ஸ் உள்ள வந்து வராது. நான் சொன்னேன் இல்லையா, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸ் உள்ள வந்து சேர்ந்து வரும். நம்ம இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்கோம். 10th and 11th 12th மேக்ஸ் சயின்ஸ் நீங்க வந்து படிச்சிருக்க போறீங்க. பட் ஓடிஏ மட்டும் கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷும் அண்ட் ஜிகே மட்டும் தான் வந்து வரும். மற்றபடி மேக்ஸ் உள்ள வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ரைட். அடுத்தது இது எல்லாமே அப்ஜெக்ட் டைப்ஸ் கொடுக்க போறாங்க. பைலிங்குவல், அதாவது ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும் தான், தமிழ் இங்க வந்து கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கிரைபிங் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு மிலிட்டரி நம்ம வந்து போறோம், ஏர்ஃபோர்ஸ் வந்து போறோம். ஸோ 2025 இருக்கு அப்படின்னா ஸ்கிரைப் கிடையாது. நீங்க ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். நல்லா பாத்துக்கோங்க. நீங்க தான் எழுதியாகும். ஸ்கிரைபிங் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. முக்கியமான விஷயம், கால்குலேட்டரும் இங்க அவ்வளோ இல்லை. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கான பேசிக் சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிகே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. சிலபஸ் முழுமையாக செக் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான். ஓகே. சில IMA, INA, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, ஓடி 4 எக்ஸாம்ஸ்மே ஒரு மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியும். பட் அப்ளை பண்ணும்போது நீங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை அப்ளை பண்ண மாதிரி கொடுக்கலாம். பட் விமன் பொறுத்த வரைக்கும் ஓடிஏ மட்டும் தான் கொடுக்க முடியும். மற்ற எந்த சாய்ஸுமே கிடையாது. ஏஜ் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள அப்ளை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். 25 குள்ள இருந்தால் தான் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதை தாண்டி போகும்போது அப்ளை பண்ற மாதிரி வராது. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் 1/3 மார்க் இங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுறீங்களே, அட்டன் பண்ணி தப்பானா மட்டும் தான் வந்து மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணாலும் வந்து பண்ணாமட்டா பிரச்சனை கிடையாது. அட்டன் பண்ணி தப்பா போகுதா நெகட்டிவ் மார்க் வந்து மற்றபடி எதுவும் கிடையாது. கிளியரா பொறுமையா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.